சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. குறைவில்லையே, குறைவில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. இந்த பாடல் பெர்க்மன்ஸ் ஐயாவுடைய பாடல் எவ்வளோ சூப்பரான ஒரு பாடல். இந்த பாடலில் நடந்தது போலவே என் வாழ்க்கையில் நிறைய தடவை அற்புதங்கள் நடந்திருக்கு. அதில் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நான் ஒரு தடவை கோயம்புத்தூர் போயிட்டு வரும்போது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறது, போயிட்டு வரும்போது ஏதோ ஒரு காரியத்துக்காக நான் போயிட்டு வரும்போது என் கையில் கொஞ்சமாக தான் காசு இருந்துச்சு. கொஞ்சம் காசு இருந்துச்சு, அது பஸ்ஸுக்கு அளவாக தான் இருந்துச்சு. நான் போயிட்டு சாயந்தரம் ஒரு 7:30 மணி போல் நான் வந்து பஸ்ஸுக்கு நிற்கிறேன். பஸ்ஸுக்கு நிற்கும்போது அங்கே இருக்கிற பசி, பயங்கரமான பசி. காலையில் சாப்பிட்டு போனது, மதியம் சாப்பிடல, பசி ஆகுது. ஆனால் கடையில் போய் சாப்பிட்டோம்னா என்கிட்ட காசு, சரியான காசு பத்தலை. இருக்கிற காசை சாப்பிட்டா பஸ்ஸுக்கு காசு இல்லை. அன்றைக்கி வந்துட்டு நமக்கு இந்த ஜிபே, ஃபோன்பே இதெல்லாம் நமக்கு இல்லை அந்த டைங்களில். அப்போ என்ன செஞ்சேன்னா, இந்த பாட்டு நான் எப்பவுமே பாடுவேன். அந்த டைமில் பாடிட்டு, அந்த முடிய வார்த்தை வந்து இப்படி இருக்குது, நான் பசியோடு இருக்கேன், நீங்கள் கிருபை பாராட்டிங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அசால்ட்டாக அந்த பாட்டு பாடிட்டு நிற்கிறேன். அந்த பக்கத்தில் வந்து பிரியாணி கடை, சிக்கன் பிரியாணி, அந்த பிரியாணி, இந்த நிறைய பிரியாணி கடை போட்டு அந்த ஸ்மெல்ல என்னுடைய வாசம் என்னுடைய பசி அதிகமாக தூண்டிகிட்டே இருக்குது. அந்த நேரத்தில் நான் என்ன செய்கிறது, பஸ்ஸுக்கு அளவாக தான் காசு இருக்குது, கையில் அதிகமாக காசு இல்லை, என்ன பண்ணுறது சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை பாடிட்டு நிற்கிறேன். யாரோ ஒருத்தர், எங்கேயோ போகிற ஒருத்தர் வந்தார். வந்து அந்த கடைக்கு முன்னாடி நான் நிற்கிறேன். பஸ் ஸ்டாண்ட் அங்கே தான் இருக்குது, அந்த கடை பக்கத்தில் இருக்குது, அங்கே முன்னாடி நான் நிற்கிறேன். அவர் வந்தார். அந்த மனுஷன் வந்து என்ன செஞ்சாருன்னா, ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணி அதை சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அவர் ஆயத்தமாகும்போது அவருக்கு போக வேண்டிய பஸ்ஸு வந்துடுச்சு. ஏதோ ஒரு தடவை தான் அந்த பஸ் வருமா. அப்போ அந்த பஸ்ஸு வந்ததுமே அவர் அந்த ஆர்டர் பண்ண சாப்பாட்டை அவரால் சாப்பிட முடியல, பார்சல் பண்ணுறதுக்கும் டைம் இல்லை. உடனே என்ன பண்ணார், அந்த சாப்பாட்டுக்கு உண்டான பணத்தை அவரே பே பண்ணிவிட்டு வெளியில் வந்து பார்க்கும்போது நான் நிற்கிறேன். என்னை பார்த்து, தம்பி கோச்சிக்கிடாதீங்க, நான் ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ணேன் எனக்கு சாப்பிட்றதுக்கு, ஆனால் பஸ் வந்துருச்சு, நீங்கள் அதை சாப்பிட்ருங்கன்னு சொல்லி அவசரமாக என்கிட்ட சொல்லிவிட்டு அந்த சாப்பாடு எனக்கு சாப்பிட்டு கொடுத்துட்டாரு. அப்புறம் நான் போய் அதை உட்காந்து அதை சாப்பிட்டு என்னோடய திருப்தியாக பிரியாணி, சிக்கன் பிரியாணி வச்சுருந்தாங்க. அழகாக சாப்பிட்டு அந்த பசி எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு தீர்ந்தது. தேவனாய் கர்த்தர் பாருங்கள், இந்த ஒரு பாடலை பாடி ஒரு விசுவாசத்தோடு கூட அந்த நேரத்தில் நான் நின்றுட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் தேவன் ஒரு காகத்தை அனுப்பி அற்புதம் செய்கிறது போல் ஒரு மனிதனை அனுப்பி அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செஞ்சு, அது மாதிரி நிறையா என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. நிறையா இருக்குது. நான் அதை ஒவ்வொரு தடவையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஆனால் கர்த்தருடைய வசனம் கூட அப்படித்தான் இருக்குது. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்து தாழ்ச்சியாய் கிடந்தாலும் கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதான். சங்கீதம் 34:10 சொல்லியிருக்குது. அதுபோல் கர்த்தரை தேடுகிற யாவருக்கு எந்த நன்மையும் எந்த குறைவும் வராது. ஆனால் வார்த்தை அப்படித்தான் இருக்குது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்றைக்குமே வந்து நான் எப்போ சொல்லுவேன், அது மியூசியமில் வச்சு பார்க்குற ஒரு விஷயம் கிடையாது. அது அன்றைக்கி நடக்கும், இன்றைக்கி நடக்கும், நாளைக்கு நடக்கும். இந்த உலகம் முடியும் வரைக்கும் என்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை வாக்கு மாறவே மாறாது. தேவனாகிய கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து அவருடைய வார்த்தைகளை நாம் நம்பியிருக்கிறபடினால அவர் வார்த்தையின்படியே நம்ம வாழ்க்கையில் அற்புதமான காரியங்களை செய்து நம்மை அனுதினமும் நடத்துகிற ஒரு சர்வவல்ல தேவனாகிய கர்த்தரை நமக்கு தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். அதனால் எந்த காரியத்தை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமோ துக்கப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. தேவன் ரொம்ப நல்லவராகவே இருக்கிறார். ஆமென்.